அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. விரையாதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்படக்கூடிய அதிரடியான 3 மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறவர் தான் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். அவர் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இழப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் நாதர் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் பொதுவாக சூரியன் ஆட்சி பலத்தை இழக்கும் போது பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதில் மிக குறிப்பாக இந்த வேளையில் சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் முதலாவதாக அதிகாரமும் விரைப்புத்தன்மையுடனும் நேர்மையான குணத்துடன் செயல்பட்டு வந்த சூழலில் நேர்மையான குணத்துடன் சரியான பாதையில் செல்ல முடியாத அளவிற்கு இதுதான் சரியான முடிவு என்று எடுத்ததற்கு பிறகு அதை செயல்படுத்த முடியாத அளவிற்கு சில தடைகளை ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று குறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் உச்சம் பெற்ற புதனுடன் இணைகிறார். எனவே சில மாறுதல்கள் உண்டு. இருந்தாலும் ஜென்மராசிக்குள் நுழைவதால் விரையாதிபதி ஜென்மத்திற்குள் வருவது அவ்வளவு சாதகமான நன்மையை ஏற்படுத்தும் அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வருகிறார். இருந்தாலும் ஜென்மத்திற்குள் இருப்பதால் உணவு பழக்க வழக்கங்களில் அதீதமான மாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் உணவு கட்டுப்பாட்டில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கும் தருணமாக மாற்றி அமைக்கிறார். மூன்றாவதாக அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் நீங்கள் சொன்னதை மற்றவர்கள் தட்டாமல் அப்படியே கேட்டு வந்த சூழலில் அதில் சில தடைகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகலாம். உங்களிடம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் செய்யாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதாக அமையும் என்பதை சூரியன் ஆட்சி பலம் இழப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கன்னிராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லதாக அமையும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியன் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும். உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் இருக்கிறார். அவர் பல பகுதிகளை வெற்றி பெற்று வெற்றி கொண்டாட்டத்தில் திளைத்து கொண்டிருக்கிறாருங்க. அப்போது அவரை காண வரக்கூடிய ஒரு புலவர் அவரை சந்தித்து அவரிடம் வெற்றியை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடாதீர்கள், இந்த பரிசை வெற்றிக்கான உங்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று ஒரு பெட்டியில் ஒரு பரிசை ஒன்றை கொடுக்கிறார். ஆனால் அதை எப்போது திறந்து பார்க்க கூடாது. உங்களுக்கு எப்போது பெரிய சோகமாக இருக்கிறீர்களோ அப்போது அதை திறந்து பாருங்கள் அப்படி என்று சொல்கிறார். அப்போது அரசருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. நான் இப்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போது நான் ஏன் சோகமடைய வேண்டும்? இந்த நிலை எனக்கு ஏன் வர வேண்டும்? அதை பற்றி நீ விரும்புகிறாயா? அப்படினால் நீ சிறைக்கு செல் என்று அவரை சிறையில் அடைத்து விடுகிறார். சில நாட்கள் செல்ல இவரை விட மிக பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய அரசர் இவர் மீது படையெடுத்து இவரை தோல்வியடைய செய்து விடுகிறார். எனவே அங்கிருந்து அவர் அஞ்சி தலைமறைவு வாழ்க்கையாக ஒரு இடத்தில் பதுங்குகிறார். அப்போதுதான் ஒருவர் தனக்கு ஒரு பரிசை மிகுந்த சோகத்தில் இருக்கும் போது பார் என்று சொல்லி சொன்னாரே என்பது ஞாபகம் வருகிறது. உடனே அந்த பரிசை தெரியாமல் சென்று எடுத்து வந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், இதுவும் கடந்து போகும், மாற்றம் ஒன்றே மாறாதது என்று எழுதியிருக்கிறது. அதை பார்த்தவுடன் நிச்சயமாக இந்த தோல்வியடைந்த சூழல் கடந்து போகும் என்பதை உணர்ந்தவுடன் அவர் மிகவும் வலுவாக படைகளை திரட்டி அடுத்தபடியாக தனது ராஜ்யத்தை மீட்பதோடு மட்டுமல்லாது பல பகுதிகளில் நல்லாட்சியை வழங்குகிறார். அதற்கு பிறகு சிறைபிடித்த அந்த நபரையும் விடுதலை செய்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் வெற்றி தோல்வி என இரண்டையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பான்மையை கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த நபராகவும் மாறுகிறார். அதுபோன்றுதான் இந்த வேளையில் சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான
சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாகிறது. எனவே அது போன்ற சூழ்நிலைகளை சரியாக கையாண்டாலே போதும், மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக உஷ்ண கிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க சூரியன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் உறுதியாகவே உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். உடல் நலத்தில் ஏனோ தானோ வென்று இருக்க வேண்டாம். வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக அதீதமாக தங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருந்தால் ஜென்மத்தில் இருக்கும் சூரியனால் மிக சிறப்பான நல்ல உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். அது மட்டுமல்லாது அதிகாரம் பெற்ற கிரகமாகவும் ஆளுமை நிறைந்த கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் தலைமை பொறுப்பு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகார வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பணிகளை அதிகார தோரணையில் சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். முதலும் முடிவுமாக இருக்கிறாருங்க அவர். இந்த தருணத்தில் பல நல்ல துவக்கங்களுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார். புதிய தொழில் துவங்குதல், புதிய வேலையில் இணைதல் என பல புதிய காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது ஆற்றல் கிரகமாகவும் திட்ட கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டாலும் நுணுக்கமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமங்களை தவிர்ப்பதோடு பணிச்சுமையை குறைத்து அற்புதமான வளர்ச்சியை ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கக்கூடிய வகையில் செய்து முடிக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவை அனைத்தையும் செய்யக்கூடிய முழுமையான எனர்ஜியை, ஆற்றலை கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். எந்த ஒரு செயலை செய்தாலும் தனிச்சையாக முடிக்காமல் அதிகார தோரணையை பயன்படுத்தாமல் சற்று இணக்கமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கம்பீரமாக, விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிச்சயமாக உண்டு. தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் சிந்தித்து பல பணிகளை எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சிறப்பாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக உண்டு. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் அன்றைய தினத்தின் பணிகளை உற்சாகத்தோடு செய்து முடிப்பதோடு அனுதினமும் புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்வதால் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தவற விட்டுவிட வேண்டாம்.